ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக் வித் கோமாளி ரெசிபி வாழைப்பூ கயிறு கட்டி கோலா உருண்டை, அதோட ஒரு பிளைன் செட்டிநாடு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கிவ்அவே இருக்குங்க. வீடியோ லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, அப்புறம் கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு கூடவே ஒரு 4லேருந்து 5 போல் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் போல் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயும் சேர்த்து இதோட நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இது எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது போல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பெல்லாம் நான் ப்ளைனாக பண்ணுறதுனால சேர்த்துக்கல. இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டு பல் சேர்த்துருக்கேன். பூண்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்டா, நிறைய கூட சேர்த்துக்கோங்க. நம்ம ப்ளைனாக தான் இதை பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும். வெங்காயம் இது போல் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இதில் ஒரு வரமிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக அந்த குண்டு குண்டாக இருக்கும்ல, அந்த மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு தக்காளி ரொம்ப குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இது போல் குழைவாக வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தாங்க, கலர் கொடுக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது இல்லைண்டா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப அதிகமாக ஆகிடுங்க. ஏற்கனவே நம்ம மிளகாலாம் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பச்சை மணம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸர் ஜாரில் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வேறு எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி ரெடி. அடுத்து வாழைப்பூ கோலா உருண்டைக்கு இந்த வாழைப்பூவிலேருந்து நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன். வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற அந்த குட்டியாக நரம்பு மாதிரி இருக்குல்ல, அதுவும் அந்த மேலே உள்ள கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த லீஃப் மட்டும் நம்ம எடுத்துடலாம். இதே போல் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்துலேயுமே ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லா வாழைப்பூவும் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரில் 1/4 கப் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் ஒரு பாதி போல் வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5லேருந்து 6 போல் பூண்டு பல் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துட்டு நான் வாழைப்பூவை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க.
இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 போல பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நம்ம குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். இதே போலவே மீதம் இருக்கிறதையும் அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளும் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்மளோட மெயின் பார்ட் இதில் கயிறு கட்டணும். நான் அதுக்கு வாழை நார் எடுத்திருக்கேன். வாழை நாரை லைட்டாக தண்ணியில் கழுவிட்டிங்கன்னா இது போல் நல்லா சாஃப்டாக வந்துடும். கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நூல் வந்து கட்டலாம், ஆனால் ட்ரெடிஷ்னலாக பண்ணக்குள்ள வாழை நார் தான் கட்டுவாங்க. நம்ம வாழை நாருக்கு சென்டரில் ஒரு உருண்டை வச்சுட்டு 2 சைடு ரோப்பையும் அழகாக இப்படி ப்ளஸ் மாதிரி கொண்டு வந்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுங்க. நான் சொல்கிறத விட உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதே புரியும்னு நினைக்கிறேன். இது போல் அழகாக டேர்ன் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும். கடைசியாக அது மேலே வந்ததும் நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறதா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லாத்துக்கும் கட்டிக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு உள்ளே சேர்த்து பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் வாழைப்பூ நல்லா வெந்து வரும். நமக்கு பொறுமையாக நல்லா கலந்து விடுங்க. ஈவனாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரும். உடஞ்செலாம் போகாது. அழகாக திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எல்லா உருண்டைகளும் நல்லா பொன்னிறமாக நிறம் மாறி வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கயிறு கட்டின கோலா உருண்டையோ ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ண கிரேவியை அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு பவுல் ஃபுல்லாக ரைஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோலா உருண்டைகளை அழகாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக மேலே ஒரே ஒரு புதினா இலை வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட டிஷ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்மளோட கிவ் அவேல எல்லோரும் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போதும் ஒரு குட்டி கிஃப்ட் கொடுத்துட்டே தான் இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.